வணக்கம், வெல்கம் டு தெய்வீக தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு நெக்லஸ் செய்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி ஒரு பாக்ஸு வாங்கிக்கலாம். அடுத்து கியர் வயர், ரிங்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து கியர் லாக், அடுத்து பேக் செயின் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைனா ரோப் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து கட்டர், பிளேயர். இந்த பாக்ஸஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி சமோசா லாக்குன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வரும். அதை நம்ம எடுத்து கேர் வயர் எடுத்துக்கலாம். கேர் வயரில் இந்த பக்கம் இப்படி இந்த மாதிரி உள்ளே எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கேர் வயரை மாதிரி கியர் லாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க, இந்த பாக்ஸில் வந்து 2 டிசைன் நமக்கு வருது. ஒன்று வந்து பாசி வச்ச மாதிரி, இன்னொன்று ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரியும் நமக்கு வந்திருக்கு. இதில் எதை ஃபஸ்ட்டு கொறுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த பாசி வச்சுருக்கிற குட்டியாக இருக்கிற இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொறுக்கணும். இந்த மாதிரி 2 ஹோல்ஸு குட்டியாக இருக்கும். அந்த ஹோல்ஸ்லேயே நம்ம வந்து கியர் வயர் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொறுத்துட்டு அடுத்து 2வது ஸ்டோனில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கொறுக்கணும். இந்த மாதிரி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் அதுலேயும். அதை நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி கொறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கொறுத்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம லாக் பண்ணி முடிச்சிட்டோம். சமோசா லாக் போட்டாச்சு. இப்போது கியர் லாக் போட்டு எப்படி லாக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 சைடும் ஒரே மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி கியர் லாக் எடுத்துக்கலாம். கியர் லாக்குள்ளே 2 வயரையும் கியர் வயரையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு உள்ளே விட்டு அதை அப்படியே திருப்பி அதே வயரில் திருப்பி விட்டுக்கோங்க. அந்த வயரை திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. கியர் லாக் போட்டு இது பண்ணியாச்சு. அது நம்ம வெளியிலே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பிளேயரை வச்சு இப்படி எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இதிலேருந்து வெளியில் வராது அந்த வயரு. இப்போ நம்ம கட்டர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கியர் வயரை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு நெக்லஸ்ஸு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கொறுத்து முடிச்சாச்சு. இதுக்கு எப்படி பேக் ஊக்கு அல்லது பேக்கில் வந்து நமக்கு ரோப் வேணா ரோப் போட்டுக்கலாம். நான் வந்து செயின் தான் இருக்குது, செயின் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரிங் எடுத்துக்கலாம். ரிங் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி அழுத்தி விட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த ரிங்கோட இதை போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது நமக்கு அழகான ஒரு நெக்லஸ் தயாராகிடுச்சு. பாக்ஸ்லேயே வந்து நமக்கு இதோட செட்டு ஸ்டட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து கீழே ஏதாவது பால் தொங்குற மாதிரியோ இல்லை பீட்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரிங் எடுத்துக்கலாம்.
ரிங் எடுத்துகிட்டு நம்ம ப்ளேயர் எடுத்து லைட்டாக வந்து இப்படி விரித்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். கீழே வந்துட்டு இந்த ஹோல்ஸில் நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து நமக்கு குட்டியாக இந்த மாதிரி தனியாக 2 ஜிமிக்கி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு குட்டியாக அழகாக ஜிமிக்கியாக ரெடி ஆகிடும். மாதிரி 2 ஸ்டட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஸ்டட்டு, ஒரு குட்டியாக ஒரு நெக்லஸும் நமக்கு தயாராகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.